சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். 4ஆம் இடங்கிறது தாயார் குறிக்கிற இடம். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது வாகனத்தை குறிக்கிறது. 4ஆம் இடம் கல்வியை குறிக்கிறது. மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி லக்னத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். எதுலெல்லாம் யோகம் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 2இல் இருக்கிறதோ, 4ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 5இல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க குழந்தைகள் நிறையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி பூர்வீகத்தில் நான் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 6இல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே போராடி 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 தான் பெற வேண்டியிருக்கும். இல்லை 4ஆம் அதிபதி 8இல் போய் மறைகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. கெட்டவன் கெடலாம். என் குழந்தை வந்து வெளிநாட்டில் போய் படிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாடு போவானா? 4ஆம் அதிபதி 9இல் இருந்தால். விஜய் சாருக்கே 4ஆம் அதிபதி 11 இருக்குது. இந்த 11ஆம் இடங்கிறது நட்பு, விட்டுத்தராத நட்பு. முதலமைச்சரை பார்க்குறப்போ எப்பவுமே ரொம்ப அமைதியாகவும் அப்படி ஒரு மாதிரி இறுக்கமாகவும் அப்படி இருக்கிற மாதிரிலாம் இதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? பொதுவாக அவர் சனிக்கிழமை பிறந்தவர். நீங்கள் யார் வேணாலும் சனிக்கிழமை பிறந்திருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் வெற்றி நம்மோடு இருக்கிறார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தோட அசைவில் தான், அது பாரில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார். குறிப்பாக இப்போ நம்ம 4ஆவது பாவகம் அல்லது 4ஆவது இடம், இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ஏன் சார் அது ரொம்ப முக்கியமானது? பொதுவாக 4ஆம் இடம் ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது தாயார் குறிக்கிற இடம். 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது வாகனத்தை குறிக்கிறது. 4ஆம் இடம் கல்வியை குறிக்கிறது. இவ்வளோ சிறப்பு அந்த 4ஆம் இடத்துக்கு இருக்குது. பொதுவாக 4ஆம் இடம், அதாவது நல்ல வீடு, நல்ல வாகனம், இது எல்லாமே அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு 4ஆம் இடமான 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிடும். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த தொழில், நல்ல தொழில் சிறப்பாக அமைஞ்சிடும். நல்ல தொழில், இது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சதுன்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வாழ்வார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பொதுவாகவே நான் நலமாக வாழ்வேனா, நான் நல்லா இருப்பேனா, என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானு தான் எல்லோரும் கேட்பாங்க. நலமாக இருக்காரா இல்லையான்னு சொல்கிற இடம் வந்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது. எப்படி அப்படின்னா, நல்ல வாகனம் அமைஞ்சிருக்கா, வீடு அமைஞ்சிருக்கா, அமையுமா அமையாதா, இது எல்லாம் சொல்கிற இடம் வந்து 4ஆம் இடம். சந்தோஷமாக இருக்காரா இல்லை சாமியார் தனமாக இருக்காரா, இது எல்லாத்தையுமே 4ஆம் இடம் சொல்லிடும். அவ்வளோ விசேஷத்தில் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம நலமா அப்படின்னு கேட்கறதே அந்த 4ஆம் இடம் எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த 12 பாவத்தில் 4ஆம் பாவம் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, பார்க்கும்போதே நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், சௌக்கியமாக இருக்கீங்களா, சௌக்கியத்தை குறிக்கிற இடம் 4ஆம் இடம். அப்போ இன்னும் அடுத்தது கேட்போம், அம்மா நல்லா இருக்காங்களா, அப்போ அம்மாவை குறிக்கிற இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில் நிறையா சந்தோஷமாக இருக்காங்களா, நல்ல வாகனம் அமையுதா, வீடு அமையுதான்னு சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுங்க. 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சுகவாசி. இப்போ 4ஆம் அதிபதி இப்போ என்னோட ஜாதகத்தில் நான் எடுத்துக்கிட்டேன்னா, இல்லை யாரோ ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த 4ஆம் அதிபதியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நேயர்களுக்கு உண்மையிலே அருமையான நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. 4ஆம் ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும், பொதுவாக உள்ளவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கரெக்டாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு சொன்னோம்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க மேச லக்னத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 4ஆம் இடங்கிறது சந்திரன் தான் அதிபதி. அவரும் மேசத்தில் இருந்தார் அப்படின்னா சுகவாசியாக இருப்பாங்க. அப்படி சொத்து இருக்கும், வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் அதிபதி சொல்லிடலாம். 4ஆம் அதிபதி இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க 4ஆம் அதிபதி சந்திரன். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன். மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் அதிபதி விருச்சகம் வருது, அதுக்கு அதிபதி செவ்வாய். கன்னியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடமா தனுசு வருது, அதுக்கு அதிபதி குரு. துலாமில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் வந்து மகரம் வருது, அதன் அதிபதி சனி. விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் வந்து கும்பம், அதன் அதிபதி
சனி தான். அதேமாதிரி வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் மீனமாக வர்றதுனால அதனோட அதிபதி குரு. அதாவது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் வந்து மேசமாக வருது, அதன் அதிபதி செவ்வாய். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் ரிஷபமாக வருது, அதன் அதிபதி சுக்கிரன். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் புதன், மிதுன ராசியாக வருது. அப்போ 4ஆம் இடம் தான் புதனாக வருது. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, லக்னத்தில் இருக்காங்களா, 2ல் இருக்காங்களா, 3ல் இருக்காங்களா, அதுக்கு என்ன பலனுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து 4வது இடத்தோட அதிபதி லக்னத்தில், அதாவது 1வது இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த 4வது லக்னாதிபதி கொடுப்பாரு? 4ஆம் அதிபதி லக்னத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். எதுலெல்லாம் யோகம் அப்படின்னா, நல்ல வாகனம் அமைஞ்சிரும், நல்ல வீடு அமைஞ்சிரும். அதேமாதிரி வந்து அவங்க கற்ற கல்விக்கு தகுந்தபோல ஒரு தொழில் வேலை அமைஞ்சிரும், நல்ல கல்வியாளர்னு அர்த்தம். அதேமாதிரி போஜன பிரியர். இப்போ 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி லக்னத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ கணவனுக்கு இருக்குது அப்படின்னா அவர் வந்து உணவு அதிகமாக விரும்பி சாப்பிட்றவர். அவருக்கு பிடிச்ச மாதிரி உணவு செஞ்சு கொடுத்தா போதும், அவரை வந்து அவர்கிட்ட அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி மனைவிக்கு இருக்குது, மனைவியை சமாதானப்படுத்தணும்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் என்னமோ அதெல்லாம் வாங்கி அது கொடுத்தா போதும், அவங்களுடைய கோபத்தை போக்கிடலாம். அதனால் வந்து யாருக்கும் லக்னத்தில் 4ஆம் அதிபதி இருக்கோ இந்த விஷயத்தை செஞ்சால் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய வேறு என்ன மாதிரியான இயல்புகள் எல்லாம் 4வது அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் அந்த அந்த ஜாதகருக்கு இருக்கும்? பொதுவாக கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும், கலை உணர்வோடு இருப்பாங்க, ஒரு 10 பேர்லேருந்து அழகாக தெரியுவாங்க, வசீகரமானவர், இப்படிலாம் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அதேமாதிரி கருணை, பாசம், சமூக சேவை பண்ணுறது, இந்த தன்மை கூட அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் நல்லா யாருக்கு வேணாலும் இருக்கலாம், கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பாவம் பார்த்து உதவி செய்கிறது, கஷ்டத்தில் உதவி செய்கிறது, அதேமாதிரி சமூக சேவையில் இந்த நிறைய பேர் உணவு வாங்கி கொடுப்பாங்க, மோர் பந்தல் அமைப்பாங்க, நீர் பந்தல் அமைப்பாங்க. நீருக்கு அருகில் வந்து வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சுற்றி வந்து நீர்நிலையாக இருக்கணும், சுற்றி உள்ள மரங்கள் இருக்கணும், அந்த இடத்துல வசிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பொதுவாக இவங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மரங்கள் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இடத்துல வசிக்கிறதுக்கான ஆசை தான் இவங்களுக்கு பொதுவாக அதிகம். அதேமாதிரி அமைஞ்சிரும் அவங்களுக்கு, இவங்க அதை கற்பனை பண்ணுவாங்க, அது நிஜத்தில் ஒரு நாள் அமையும். இப்போ வந்து 4ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது எனக்கு வாகனம் அமையலை, வீடு அமையலைன்னு சொன்னால் கூட இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ரூல் பயன்படும். எல்லோரும் கேட்பாங்க, நான் வந்து சுகவாசியாக இருப்பேனா, எனக்கு நல்லது நடக்குமா, எனக்கு வாகனம் அமைஞ்சிருமா, வீடு அமைஞ்சிரும்? நிச்சயமாக அமையும், நல்லா சுகவாசியாக இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக உணவில் அதிகமான ஆர்வம் இருக்கும், அதிகமாக சஞ்சாரம் பண்ணுறதுலேயும் ஆர்வம் இருக்கும், அதாவது பயணம் செய்யறதுல, ட்ராவல் பண்ணுறதுல அதிகமான ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். பொதுவாக வந்து எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால். தாயாருடைய பாசம் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும், தாய் மீது இவங்களுக்கும் பாசம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கோ அவங்களுக்கு அமையும். இப்போ 4ஆம் அதிபதி 2வது இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான பலாபலன்கள், அந்த ஜாதகர் என்ன மாதிரியான குண இயல்புகளோட ஃபஸ்ட் இருப்பார், அதை சொல்லுங்கள். இப்போ 2ஆம் இடங்கிறது வருமானத்தை குறிக்கிற இடம், பேச்சை குறிக்கிற இடம். இப்போ 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் அவங்க வந்து தாயார் நல்லா பேசுவாங்க, தாயார் பேச்சு திறமை உடையவங்களாக இருப்பாங்க, தாயார் மூலம் எனக்கு வருமானம் வரும். சில பேர் எங்கள் அம்மாவோட சொத்து எனக்கு கிடைக்குமா, எங்கள் அம்மாவோட சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் தாயாரோட சொத்து நிச்சயமாக கிடைக்கும், தாயாருடைய ஆதரவு கிடைக்கும், தாயார் உங்களுக்காக அதிகமாக பேசுவாங்க, இப்படிலாம் இருக்குது. அதேமாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ரியல் எஸ்டேட்டோ இல்லை வந்து ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை பண்ணலாம்னு கேட்டால் 100% பண்ணலாம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வாகனம், 4ஆம் இடங்கிறது பூமி, 4ஆம் இடங்கிறது சொத்து. இது சார்ந்த தொழில் நிச்சயம் பண்ணால் அவங்களுக்கு ஜெயிக்கும். இது சார்ந்த பேச்சு வெற்றி கொடுக்கும், ஏன்னா 2ஆம் இடம் வந்து பேச்சு, வருமானம். இப்போ இது சார்ந்த விஷயத்தில் மீடியேட்டராக இருப்பாங்கள்ல, நிறைய பேர் இதில் வந்து மீடியேட்டராக இருந்து கோடிகளை சம்பாதிச்சவங்களாம் பார்த்துருக்கேன். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் பேச்சு மூலம் வருமானம் மிகப்பெரிய யோகத்தை கிரியேட் பண்ணும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம், உணவு விடுதியும் வச்சு நடத்தலாம், அதாவது ஹோட்டல் வச்சு நடத்தலாம். அது சார்ந்த ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஜெயிக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படின்னா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு ஏஜென்ட் மாரி செயல்படுவாங்க, அதுவும் இந்த இடத்துல வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ 4வது அதிபதி வந்து 3வது இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிப்பாங்க? இப்போ என் தம்பி வந்து தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தம்பி எனக்கு வந்து உதவி செய்வாரா அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. என் தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாளா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. 4ஆம் அதிபதி 4ங்கிறது தாய் பாசம் உள்ள இடம், தாயாரை குறிக்கிற இடம். அப்போ 4ஆம் அதிபதி 3ல் இருந்தால் இளைய சகோதரர் உண்மையான அன்பு, பாசம், நேசம், கருணை உடையவங்களாக இருப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் கிடையாது, சுற்றி உங்களை எல்லார்ட்டையுமே அன்போட, பாசத்தோட, கருணையோடு பழகிற ஒரு நபராக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து 4ஆம் அதிபதி 3ல் இருந்தால்
கொஞ்சம் ஒரு தூரத்தில், அதாவது ஊரை விட்டு வெளியில் போய் வீடு கட்டி வாழ்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. இடம் மாறி வசிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வசிக்கிறாங்களா, நிறைய பேர் வசிப்பாங்க. அதேமாதிரி நபர்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 3 இருக்கும். 3இல் இருந்தது அப்படின்னா ஒரு விஷயம். அதேமாதிரி வந்து எனக்கு சொத்து விற்குமா அப்படின்னு கேட்டால், இந்த கோச்சாரத்தில் 4ஆம் அதிபதி 3இல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக விற்கும். அவங்க நினச்ச மாதிரி நல்ல விலைக்கு போகும். கண்டிப்பா 4ஆம் அதிபதி 3ல இருந்தா அந்த பலாபலன்களை சொல்லிட்டீங்க. அது போல வந்து இப்ப 4வது அதிபதி 4ஆம் இடத்துலயும் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் என்ன மாதிரியான பலாபலன்களை வாழ்க்கை முழுவதும் அனுபவிப்பாங்க? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப எப்போதுமே எல்லாருக்குமே வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்போது இருக்கிற பலம் வந்து வேறு இடத்துல போய் இருக்காது. அப்போ 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலேயே இருந்தால் அது சொந்த வீடு. அப்போ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல போஜனம், நல்ல வீடு, நல்ல வாகனம். தாயார் அதிகாரமாக இருப்பாங்க. சிலருக்கு வந்து தாயாரே வந்து பதவியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அரசு பதவியில் இருக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கிறது, இல்லை வந்து ஊர் தலைவராக இருக்கிறது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலேயே இருக்கும். இல்லை 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தாயாருக்கு பதவி கிடைக்கும். தாயார் அதிகாரமானவர். அப்படி ஒரு செயலில் தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாக சுகவாசி. இந்த 4ஆம் இடத்துல தீய கிரகங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா எல்லாம் தடைக்கு பிறகு தான் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்ததுன்னா இவங்க நினச்சபடியே எல்லாமே அமைஞ்சிரும், தடை இல்லாமல். கண்டிப்பா. இப்ப 4ஆம் இடத்துல எதுவுமே இல்லை, கிரகமே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல கிரகமே இல்லைன்னா அந்த இடத்த எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். குரு பார்த்தா நன்மை, சனி பார்த்ததுன்னு அப்படின்னா சுகஸ்தானமே கெட்டு போகும். அவங்களுக்கு எல்லாமே போராடி தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணிதம். 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது தான் சிறப்பு. இல்லை அப்படின்னா நிறையா போராட்டத்தை சந்தித்த பிறகு தான் இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்துக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கான பலாபலன்கள் என்ன இருக்கு? இப்போ நம்ம குழந்தைகள் ஜாதகத்தை கொடுத்து என் குழந்தை நல்லா வருவானா, அதிகாரமாக வருவானா, சொத்து சேர்ப்பானா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. 4ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 5இல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க குழந்தைகள் நிறையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதேமாதிரி பூர்வீகத்தில் வசிக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், வசிக்கலாம். 4ஆம் அதிபதி பூர்வஸ்தானங்கிற 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வந்து நல்லது தான், ஒரு கெடுதல் பண்ண மாட்டார். அதுமாதிரி 4ஆம் அதிபதி 5இல் இருக்கிறதுனால தாத்தாவுக்கு சொத்து இருக்கும். தாத்தா ஒரு அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க. தாத்தா வழியில் உள்ளவங்க ஒரு அதிகாரத்திலேயோ பதவியிலேயே இருந்திருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது பதவி, 5ஆம் இடங்கிறது தாத்தாவுக்கு குறிக்கிற இடம். அப்போ தாத்தாவுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறதுலாம் இருக்கும். குழந்தைகள் நல்ல வளர்ச்சி அடைவாங்க, நல்ல கல்வியாளராக இருப்பாங்க. 4ஆம் இடம் கல்வி, 5ஆம் இடம் குழந்தை. சில பேருக்கு சொத்து தேடி வரும். எனக்கு இந்த சொத்து வருமா, அந்த சொத்து வருமானு கேட்பாங்க. 4ஆம் அதிபதி 5இல் இருந்தால் சொத்து தேடி வரும். அது தாயாருடைய சொத்து கிடைக்குமானா 100% கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது சொத்து, 5ஆம் இடங்கிறது தேடி வர பாவம். அப்போ 5ஆம் இடங்கிறது 4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது சொத்து தேடி வரும். வருமானு கேட்டால் வரும்னு சொல்லணும். இதுக்கெல்லாம் இது பயன்படுது. இப்போ வந்துட்டு இதே 4வது அதிபதி 6வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கான பலன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ இந்த இடத்துல தான் எப்படி அப்படின்னா எல்லாருக்குமே சந்தோஷமாக வாழணும், நினச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் சுகமாக இருப்பேனா, சந்தோஷமாக இருப்பேனா, எனக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும், நான் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 6இல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே போராடி தான் பெற வேண்டியிருக்கும். அதேமாதிரி வந்து 4ஆம் இடங்கிறது வந்து தாயார் குறிக்கிற அதிபதி வந்து 6க்கு போகிறதுனால தாயாருக்கும் ஹெல்த் ரீதியான பாதிப்பு இருக்கும், ஜாதகருக்கும் ஹெல்த் ரீதியான பாதிப்பு இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் சார்ந்த பிரச்சனை, இல்லை கோர்ட்டு கேஸு, சொத்தின் மீது வம்பு வழக்கு வர்றது, இதெல்லாம் கூட 4ஆம் அதிபதி 6க்கு போகிறது இருக்கும். சில பேர் வந்து இடத்த வச்சு லோன் போடுவாங்க, இல்லை லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து 4ஆம் அதிபதி 6இல் யாருக்கோ இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மட்டும் போராடி பெற வேண்டியிருக்கும். அவங்களோட ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்தாமல் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா லேட்டாக கிடைக்கிறது, கொஞ்சம் முன்கூட்டியே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கிடைக்காதுன்னு கிடையாது, கிரகங்கள் வந்து எப்படி இருக்குன்னு முழுசாக ஆராய்ச்சி பார்க்கும்போது கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. இதே 4வது அதிபதி 7வது இடத்துல இருக்காரு அப்படின்னா என்ன மாதிரி, அது களத்திர ஸ்தானம். ஆமாம், களத்திர ஸ்தானம். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும்? இப்போ யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 7இல் இருக்கோ ஒரு பெண்ணுக்கு இருந்தால் வரக்கூடிய கணவன் வந்து தாயார் போல் கவனிச்சுக்கிறாரு, எங்கள் அம்மா போல் கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பார்த்து செய்கிறது, ரொம்ப கவனித்து செய்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து ஒரு ஆணுக்கு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய மனைவியை என் மனைவி வந்து என் அம்மா போல், எங்கள் அம்மாவோட ஒரு படி கூட அப்படி சொல்கிற அளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களும் கருணை உள்ள பாசம் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க
4ஆம் அதிபதி 7ல் இருந்தா. அப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னா, 4ஆம் அதிபதி 7ல் இருந்தால் கிடைக்குமான்னு கேட்டாங்க, நிச்சயமாக குழந்தை உண்டு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது தாய்மையை குறிக்கிற இடம். அப்போ மனைவி நிச்சயமாக தாய்மையை அடைவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 4ஆம் அதிபதி 7ல் இருந்தால் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். அதேமாதிரி வந்து 2வது குழந்தை ஒருத்தவங்களுக்கு பிறக்குது அப்படின்னா அந்த டைமில் சொத்து அமையும். 4ஆம் அதிபதி 7ல் இருந்தால் 2வது குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ அவங்களுக்கு வீடோ சொத்தோ ஒன்று அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்பாங்க, எனக்கு எப்போங்க சொத்து அமையும் அப்படின்னா, உங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கும்போது சொத்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு வீடோ வாகனமோ இடமோ வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 100% கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் நல்ல தாய்பாசம் உள்ள ஒரு வாழ்க்கை துணை வந்து வரக்கூடிய அமைப்பு அந்த 7ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கான வாழ்க்கை அல்லது அவர்களுக்கான அந்த இயல்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. கெட்டவன் கெடலாம், கெட்டவன் கெட்டால் ராஜயோகம். ஆனால் 4ஆம் இடங்கிறது சுகத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது, வாகனத்தை கொடுக்கறது. இந்த கிரகம் 4ல் போய் மறையுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, விபத்து, கேஸு, வம்பு, வழக்கு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்க பெரும்பாலும் வந்து இரவு பயணம் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதனால் வந்து வாகனம் சார்ந்த விஷயத்தில் வந்து எப்போதுமே வந்து சேஃப்டியாக இருக்கணும். இப்போ எப்படின்னா ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, ஹெல்மெட்டு போட்டு தான் வண்டி ஓட்டணும். மற்றவங்க போடுறாங்களோ இல்லையோ, கட்டாயம் இந்த 4ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 8ல் இருக்கோ அவங்களாம் ஹெல்மெட் போடணும். இது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இரவல் வண்டி வாகனம் இரவல் கொடுத்தாலும் பிரச்சனை வச்சுக்கும். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை நிச்சயமாக உண்டும். அதுமாதிரி சொத்து ரீதியாக எல்லை பிரச்சனை, காம்பவுண்டு பிரச்சனை, இது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடங்கு சொத்து, 8ஆம் இடங்கு வழக்கு, இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 4ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது அவங்க கேட்டோம்னா சொல்லுவாங்க, அதாவது சந்தோஷமாக இருந்தது குறைவா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தது குறைவு, லைஃப்பில் சந்தோஷமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டைமில் என்ன ஆலோசனை சொல்லலாம்னா, 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸை குறிக்கிறது, ஆயுள் காப்பீடு, ஆயுளில் குறிக்கிற இடம். அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம அவங்க ஆயுள் காப்பீடு பண்ணிக்கிறது, அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, அது சார்ந்த தொழிலில் ஈடுபடுறது, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக வேலை செய்யும், நெகட்டிவ் வேலை செய்யாது. இவங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இதே 4ஆம் அதிபதி 9வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான பலாபலன்கள் எப்படி வாழ்க்கை முழுவதும் அவங்க அனுபவிப்பாங்க? என் குழந்தை வந்து வெளிநாட்டில் போய் படிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. வெளிநாடு போவானா இப்படி தான் கேட்குறவங்க இருக்காங்க. 4ஆம் அதிபதி 9 இருந்தால் கண்டிப்பாக வந்து கல்வி வந்து வெளிநாட்டில் இருக்கும். அந்த ஜாதகரை வெளிநாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டில் போய் வசிக்கிற வாய்ப்பு இருக்குது. தந்தையின் மீது அதிகமான பாசம் உடையவர், தந்தை பாசம் உடையவர், தந்தையே கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிடலாம். அதேமாதிரி வந்து இவங்க வந்து வாத்தியாராக இருப்பாங்க. 4ஆம் அதிபதி 9ல் இருந்தால் வாத்தியாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வாத்தியாருக்கு குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நபரா, குருவினோட அனுகிரகம் பெற்றவங்களா இருப்பாங்க. 4ஆம் அதிபதி 9ல் இருந்தால் விசேஷம். அது மதிப்புமிக்க சொத்து இருக்கும், மதிப்புமிக்க இடத்துல சொத்து வரும். அதேமாதிரி அமையுமான்னு கேட்டால் அமையும் அப்படிங்கிறது. பொதுவாக 4ஆம் அதிபதி 9ல் இருந்தால் எல்லா விதமான பாக்கியமும் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தந்தை மூலம் வந்து நிறைய விஷயங்கள் அமையும் 4ஆம் அதிபதி 9ல் இருந்தால். சிலருக்கு குருவோட அனுகிரகம் கிடைச்சி குரு நல்ல வழிகாட்டுதல் மூலம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் போய் வீடு வாங்குறதெல்லாம் கேட்பாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், வீடு வாங்குவானா, நான் பிஆரில் இருக்கேன், அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வீடு வாங்குறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்னா 4ஆம் அதிபதி 9ல் இருந்தால் வெளிநாட்டில் வீடு, வெளி ஊரில் வீடு, வெளி மாநிலத்து வீடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் 4ஆவது அதிபதி வந்துட்டு 10வது இடத்துல இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 4ஆம் இடங்கிறது தொழில், பதவியை குறிக்கிற இடம். நல்ல தொழில் அமைஞ்சிடும். அதேமாதிரியே வந்து பதவி கிடைக்கும். பதவி கிடைக்கிற யோகம் ஜாதகருக்கு உண்டு, ஜாதகருடைய தாயாருக்கும் உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் பதவி. அப்போ 4ஆம் இடம் 10ல் இருந்தது அப்படின்னா சில பேர் கேட்பாங்க, நான் வந்து எம்எல்ஏ ஆவானா, எம்பி ஆவானா, அரசியலில் சாதிப்பேனா, இல்லை இந்த ஊரில் ஒரு பிரசிடெண்ட் எலெக்ஷன் வருது நிற்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த அமைப்பு இருந்தால் 4ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் பதவி கிடைக்கிற யோகம் இருக்குது. அப்போ அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு இது பயன்படுது. அவங்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷமும் சுகமும் கிடைச்சிரும், அது தடை இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதி 10ல் இருந்து சொந்த வீட்டை நேரடியாக பார்க்குறதுனால ரொம்ப சிறப்பு, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். தொழில் நல்லபடியாக அமைஞ்சிடும், தொழிலையும் ராஜாவாக இருப்பாங்க. இந்த 10ஆம் இடத்துல வந்து தீய கிரகங்கள் மட்டும் சேர்க்கை இருக்கக்கூடாது. அது மட்டும் அதுக்கு தகுந்தாப்புல வேறு மாதிரி கொஞ்சம் பலன் மாறிட்டு இருக்கும், அவ்வளோதான். 11வது இடத்துல 4ஆம் அதிபதி இருந்தால் சரி. இப்போ விஜய் சாருக்கே 4ஆம் அதிபதி 11 இருக்குது. இந்த 11ஆம் இடங்கிறது நட்பு,
நட்பை அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடியது வெற்றி. 4ஆம் இடங்கிறது பதவி சொன்னோன்னா 4ஆம் அதிபதி 11ல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும். பதவி ஒரு விஷயத்துக்கு போட்டி போட்டு அதில் ஜெயிப்பாங்க, வெற்றியும் கிடைச்சிடும். அதான் 11ஆம் இடம் வெற்றி. அதே மாதிரி 11ஆம் இடம் நட்பு, விட்டுத்தராத நட்பு. இப்போ கூட உள்ள அவர் மேலே உண்மையான நட்பை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை இயற்கையே நடந்துருச்சு, யோகம் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ யாருக்கெல்லாம் 4ஆம் அதிபதி 11ல் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க சுற்றி உள்ளவங்களுக்கும் யோகத்தை கொடுக்குது. எல்லா விதமான சந்தோஷத்தையும், அதாவது நல்ல வாகனம், நல்ல வீடு, லக்ஸுரியான வாழ்க்கை அத்தனையுமே கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கூட உள்ள நண்பர்களுக்கும் கிடைக்கும். நண்பர்களை விட்டு தராதவர், நண்பரை பற்றி எப்போதுமே யோசிக்கக்கூடியவர்கள். 4ஆம் அதிபதி 11ல். இப்போ விஜய் சாருக்கு 11ஆம் அதிபதியாகவும் வர்றாரு அவர் சுக்கிரன். 11ஆம் இடத்துல ஆட்சி இருக்குது. அப்போ 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிற கிரகம் வந்து மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும். இப்போ அதில் நடக்கிற திசையே நடக்குது, அதில் சுக்கிர திசை. அந்த நாளுக்குடைய திசையே நடக்கிறதுனால தான் 4ஆம் இடம் பதவியை கொடுத்துருக்கு. 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் பதவி கொடுக்குற இடம். அப்போ 4ஆம் அதிபதி 11ல் லாபத்திலிருந்து வெற்றி ஸ்தானத்தில் இருந்ததுனால பதவி கிடைச்சிருக்கு, பதவியில் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எளிதாக எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதி இதே போல் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லி 12வது வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு? தாயாருக்கு வந்து உடல்நிலையில் அதிகமான பாதிப்பு உண்டாகும். ஏன்னா இது மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம். தாயார் ஹெல்த்துக்காக நிறையா விரயம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து 4ஆம் இடங்கிறது வந்து நம்ம பூர்வீக சொந்த ஊர். அதுக்கு அந்த ஸ்தானாதிபதி 12ல் மறைகிறதுனால ஊரை விட்டு தூரமான இடங்களில் வசிக்கிறது தான் இவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும். சொந்த ஊரில் இருந்தால் நிறையா தடையையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவாக 4ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது எதையுமே போராடி 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 தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். தூரமான இடங்களுக்கு போயிட்டாங்கன்னா இந்த தோஷம் குறைஞ்சி எளிதாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து இந்த 4ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 12ல் இருக்கோ அவங்க வந்து வெளிநாடு, வெளி மாநிலத்தில் வசித்தாங்கன்னா சூப்பர். பெரும்பாலும் வந்து இவங்க வந்து அதிகமாக வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தேவலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே வெளிநாட்டில் போய் வசிக்கணும், வெளிநாடு போகணும், இப்படி சிந்தனையே தான் ஓடிட்டுருக்கும். இந்த சுகமாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், வெளிநாடு போகணும், இதேமாதிரி சிந்தனை தான் இவங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும். 4ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்களுக்கு இந்த சுகஸ்தானம் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு. சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். சந்தோஷமாக இருக்கிறது குறைவு. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன். இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வந்து கடகம். இப்போ இந்த கடக ராசியில் யார் பிறந்தாலும் சரி, கடக லக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி, அவங்க அழகானவங்க. அவங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். பொதுவாகவே பவரை நோக்கி தான் பயணிப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதிகாரத்தில் வந்த நிறையா பேர் வந்து கடக ராசியாவோ கடக லக்னமாவோ இருக்காங்க. நிறைய பேர் வந்து அண்மையில ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் நான் ஒரு நேர்காணல் பார்த்துருக்கிறப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய தாயார் அவங்க சொல்லுவாங்க, தானும் கடகராசி, தன்னுடைய மகனும் கடக லக்னம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளிப்படையாவே வந்து இதை சொல்லி இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்ற அந்த 4ஆம் இடம் கடக லக்னம் கடகராசி இதெல்லாமே வந்து அப்படி கனெக்ட் ஆகுது. சொல்லுங்க சார். ஆமாம், அது தாய்ப்பாசம். கடகம் வந்து தாய்ப்பாசம் உள்ளது. கடகராசிலேயோ கடக லக்னத்திலேயோ பிறந்தவங்கள்ட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அம்மாவை பற்றி உயர்வாக பேசினா போதும். இப்போ நிறைய இடத்துல வந்து திருமணம் ஆகிருக்கும், அவர் அம்மா பேச்சை கேட்குறாரு அப்படின்னா அவங்க அம்மா பேச்சை கேட்குற மாதிரி கேட்குறீங்களோ இல்லையோ கேட்குற மாதிரி நடித்தா கூட அவங்கள பாசத்தை பெற்றுடலாம். ஏன்னா தாய் பாசம் உள்ளவங்க அவங்க. அதேமாதிரி அதிகாரத்தை நோக்கி அரசியல் பதவி நோக்கி பயணிக்கக்கூடிய நபர். பொதுவாகவே கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய பேச்சை தட்டி ஒருத்தங்க நடந்தாங்கன்னா அது பிரச்சனையாகும். அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தால் யோகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாய் உள்ளம் கொண்டவருங்கனால பொதுவாக கடகராசியை நம்பி ஒரு விஷயம் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கடகராசி தாய் உள்ளம் கொண்டவங்க இவங்க சொல்கிற சொல்ல யாராவது தட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது, அது நல்லா ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும், இவ்வளோலாம் சொல்கிறீங்க இல்லையா சார்? ஆனால் நம்ம சாதாரணமாக இது வெளிப்படையாக எல்லாரும் பேசுகிறது தான். முதலமைச்சரை பார்க்குறப்போ எப்போவுமே ரொம்ப அமைதியாகவும் அப்படி ஒரு மாதிரி இறுக்கமாகவும் அப்படி இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி அவருடைய ராசியோ லக்னமோ இல்லை ஏதாவது ஒரு கிரக சேர்க்கையோ என்ன காரணம்? அதாவது எல்லாருமே கேட்பாங்க. நான் ஜோதிட ரீதியாக எப்போவுமே யோசிக்கிறாள். நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதாவது கிழமைகளை பற்றி. பொதுவாக அவர் சனிக்கிழமை பிறந்தவர். பொதுவாக நம்ம சனிக்கிழமை பற்றி பேசியிருக்கேன். அவள் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, சனிக்கிழமை யார் பிறந்தாலும் சரி, இப்போ நம்ம நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, யார் வேணாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா உண்மையான அன்பு உடையவர்களாக இருப்பாங்க. அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட தான் பேசணும். இப்போ ஸ்டைலை பற்றி பேசணும்னா ரஜினி சாரை பற்றி பேசணும். அன்பை பற்றி பேசணும் அப்படின்னா, அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட பேசினா தெரியும். நடிக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது, தன்னை நம்பினவங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாங்க. ஒரு 10% பாசம் காட்டினா திருப்பி 100% காட்டுவாங்கன்னு காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதேமாதிரி வந்து அப்படின்னா
நல்லவங்களை பார்த்தாலும் நல்ல விஷயங்களை பார்த்தா மட்டும்தான் அவங்க அகமும் முகமும் சிரிக்கும். ஆணவமாக இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஹெட் வெயிட்டாக இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஹெட் வெயிட்டாக இருக்கிறவங்கள யார் வந்து அடக்குறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும். மொத்தத்தில் சனி வந்து அன்பே சிவம், இந்த பணம் தேடுற உலகத்தில் பாசம் தேடுற ஒரு ஜீவன் அப்படின்னு இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களும் சொல்லலாம். அப்போ வந்து அவங்க அகமும் முகமும் மலரணும் அப்படின்னா நல்லவங்க நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நல்லவங்களை பார்க்கும்போது இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் யார் வேணாலும் சனிக்கிழமை பிறந்திருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், பெரும்பாலும் இறுக்கமாக தான் இருப்பாங்க. முக இறுக்கம் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா இங்கே அகம் வந்து அவங்க எப்போ அன்பே சிவம்னு நினைக்கிறாள். அது உண்மையான நபரை பார்க்கும்போது தான் அந்த அகம் மலரும், சிரிக்கும். பெரும்பாலும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சனிக்கிழமை நம்பி ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யணும், நல்லதே செய்யணும், தீயது செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் அவங்கள்ட்ட இருக்கும். சனிக்கிழமை யார் வேணாலும் பிறந்திருக்கட்டும், இவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன், இவங்களை ஏமாற்றிட்டேன்னு இருக்கவே இருக்காது. அவங்கள வேணால் மற்றவங்க ஏமாத்துறது வாய்ப்பு இருக்கே தவிர இவங்கள வந்து யாரும் ஏமாற்றிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தன்மை இருக்குது. அப்போ அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் பிறந்த சனிக்கிழமை. கிரகங்கள் தான் எல்லாத்தையும் இயக்குது. அமைதியாக இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம நல்லது செய்கிறாருங்கிறது தான் முக்கியம். நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருப்பாருன்னு ஜோதிடம் சொல்லுது. கண்டிப்பாங்க சார். அதை நிச்சயமாக வந்து இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி, ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் நன்றிங்க சார். நன்றி நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.